இந்த கண்ணன் இருக்கானே அவன் எங்கேயும் தனியா போக மாட்டான். வெண்ண திருட போறதுனா கூட கும்பலாத்தான் போவான். தன்னோர் 1000 பிள்ளைகளோட தளர்நடையிட்டு வருவான்னு பெரியாழ்வார் பாடுவார். இப்ப மாப்பிள்ளையா வேற வரான். அப்ப மாப்பிள்ளை தோழர்கள் வரமாட்டாங்களா? 1000 பேர் வராங்க மாப்பிள்ளை தோழர்கள் எல்லாருமே. அதுவும் கண்ணன் நண்பர்களை தோழர்களை சரிசமமாக நடத்துபவன். நமக்கு தெரியாதா குச்சேலரோட அவன் எப்படி சிறுபிராயத்திலே அந்த பாடசாலையிலே எப்படி பழகினான். அப்புறம் துவாரகையினுடைய மன்னனான பிறகும் அவன் அந்த குச்சேலரோடு எப்படி பழகினான். முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்தாக நக நட்பது நட்பு என்பாரே வள்ளுவ பெருந்தகை. அப்படி அகநக அல்லவா அவன் நட்பு பாராட்டுபவன். அதனால அவனுக்கு நிகர தோழர்களும் எல்லாரும் யானை மேலதான். அப்படி 1000 யானையில வராங்க. மக்கள் எல்லாம் நம்ம கோதையோட மாப்பிள்ளை வராருன்னு ஊர் முழுக்க தோரணம் கட்டி பூர்ண கும்பம் எல்லார் வீட்டையும் முன்னாடி வச்சு மாப்பிள்ளைக்கு அப்படி வரவேற்பு கொடுக்கறாங்க. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத எல்லாம் சொல்லிட்டு மதுசூதனன் வந்தனை கைத்தலம் பெற்றன்னு சொல்றா. இந்த இடத்துல பெரியவர்கள் சொல்லுவாங்க விளக்கம். அந்த பரந்தாமனுக்கு எத்தனை அழகான நாமங்கள் இருக்கு. மாதவன், கேசவன், கோவிந்தன், கோபாலன், நாராயணன், நாராயணன், முகுந்தன், முராரி, பத்மநாபன், எவ்வளவோ இருக்கு. இதெல்லாம் இதுல ஏதாவது ஒரு அழகான கல்யாணத்தை பத்தி சொல்றா. என்ன கைத்தலம் பெற்ற வருகிறான்னு சொல்றா. அந்த இடத்த இதுல ஏதாவது ஒரு அழகான ஒரு திருநாமத்தை போட்டிருக்கலாம்ல. மதுசூதனன், மது என்ற அரக்கனை கொன்றவன், கொலகாரன் அப்படின்னு அந்த இடத்துல அப்படி கொலகாரன்னு சொல்லணுமா? அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. கோதை ஒண்ணு சொல்றான்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ காரணம் இருக்கும், எவ்வளோ நுட்பம் இருக்கும் அதுக்கு பின்னாடி. என்னன்னா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சும்மா ஏதோ கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும் ஏதோ சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் எங்க நடக்க போகுது அப்படின்னு இளம் காளையர்கள் எல்லாம் நம்மனா கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. யாரும் அப்படி தவற எந்த எண்ணமும் உங்கள் மனதிலே வரக்கூடாது. என்னுடைய காதலன் அரக்கர்களை மாய்த்தவன், ஜாக்கிரதை அப்படின்னு அந்த ஒரு எச்சரிக்கையை அங்கே அந்த மதுசூதனன் என்ற திருநாமத்தின் மூலமாக கோதை வைக்கிறாள் என்று பெரியோர்கள் விளக்குகிறார்கள். இப்படி அற்புதமாக இப்ப இந்த கனவு கண்டதும் அவளுக்கு மனத்திலே ஒரு நம்பிக்கை எழுந்திருக்கு. இத்தனை நாள் அவளுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்போ கனவுல வந்து காட்டிட்டான். அப்ப நிச்சயமா நனவலையும் நம்ம வந்து கைப்பிடித்து விடுவான் என்று நம்பிக்கை கொள்கிறாள் கோதை. ஆனா தெரியல, ஆனா இன்னும் வரல. இப்ப நினைச்சு பாக்குறாச்சா இந்த கண்ணன் எனக்கு கனவுல வந்து கைப்பிடித்த மாதிரி கனவுல வந்து காட்டின கையோட நனவுலையும் வந்து என்ன கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாம்ல. பண்ணியிருந்தா இந்நேரம் அவனோட நான் எவ்வளவு இன்பமா அவனோடு எல்லாம் சேர்ந்து கூடி இருந்திருப்பேனே. அப்படிங்கும் போது அவளுக்கு சங்கத்தினுடைய நினைவு வருகிறது. சங்கு, அவன் திருக்கையிலே இருக்கும் சங்கு. இந்த திருமால் திருக்கையிலே இருக்கும் சங்குக்கு அவனுடைய இடக்கையிலே இருக்கும் சங்கத்திற்கு வலக்கையிலே இருக்கும் சக்கரத்தை விட கொஞ்சம் சிறப்பு, பெருமை அதிகம். ஏன்னா சக்கரம் ஒரு நொடி பொழுதாவது அவன் கையை விட்டு அகலும். பகைவரை வதைத்து விட்டு திருப்பி அவன் கைக்கே வந்துடும். ஆனா அந்த ஒரு அரை நொடி அவன் கையை விட்டு விலகும். ஆனா சங்கம் அவன் கையை விட்டு விலகவே விலகாது. அது மட்டுமில்லை, அவனுடைய திருவாய் அமுதத்தை பருகக்கூடிய அந்த பெரும் பெற்றினை அது பெற்று அந்த சிறப்பை பெற்றது சங்கம். அப்ப பொறாமையா இருக்கு அவளுக்கு. நான் இருக்க வேண்டிய இடத்துல இந்த சங்கம் இருக்கு. சரி போ, நமக்கு தான் கொடுப்பன இல்லை. அவனுடைய அந்த திருவாய் அமுதத்தை சுவைத்து அதனுடைய நாற்றம் எப்படி இருக்கும், சுவை எப்படி இருக்கும்லாம் தெரிஞ்சுக்க நமக்கு தான் கொடுப்பன இல்லை. அதை அனுபவித்துக் கொண்டு இருக்கும் அந்த சங்கத்துக்கிட்ட கேட்டாவது தெரிஞ்சுக்கலாமே அது எப்படி இருக்கும்னு அப்படின்னு கேட்கிறாள். சொல்லாழி வெண்சங்கே கற்பூரம் நாருமோ கமல போனாரமோ கற்பூரம் நாருமோ கமல போனாரமோ திருப்பவள செவ்வாய்தான் கற்பூரம் நாரும் கமல போனாரமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திர மறு பொசித்த
மறு பொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே கற்பூரம் நாருமோ கமலபூ நாருமோ கற்பூரம் நாருமா, பச்சை கற்பூர வாசனை வருமா இல்ல கமலப்பூவினுடைய வாசனை வருமானு கேட்கிறாள். பச்சை கற்பூரம் பெருமாள் வழிபாட்டிலே ரொம்ப சிறப்பான இடத்தை பெற்றது. பெருமாள் கோயில்களில் பிரசாதங்கள்லையும் சரி தீர்த்தத்திலையும் சரி பச்சை கற்பூரம் பயன்படுத்துவார்கள். ஏழுமலையான் வெங்கடாச்சலபதிக்கு இங்கே தாடையில் பச்சை கற்பூரம் தான் வைக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு. கமலப்பூ ஏன் உச்சி முதல் பாதம் வரை கமலத்தோடு தொடர்புடையவன் எம்பெருமான். அவனுடைய முகம் மலர்ந்த தாமரை, அவனுடைய கண்கள் அவனுக்கு கமலக்கண்ணன்னே பேரு. அவனுடைய நெஞ்சத்திலே வீற்றிருக்கும் திருமகள் கமலத்திலே அமர்ந்திருப்பவள், அவளுக்கு கமலானே பேரு. அவனுடைய நாபி கமலத்திலே நான்முகன் வீற்றிருக்கிறார். அவனுடைய பதகமலங்கள் அடியார்களுக்கு அடைக்கலம். இப்படி உச்சி முதல் பாதம் வரை கமலத்தோடு தொடர்புடையவனாச்சே, அதனால கமலப்பூ நாற்றம் வருமா அப்படின்னு கேட்கிறான். இப்படி எல்லாம் வகை வகையா அவ சங்கத்தோட பேசுறா. அடுத்தாப்புல மேகத்தை தூது விடுவா. ஆனா அவளுடைய வேட்கை ஏறிக்கொண்டே போகிறது, அதிகரித்து கொண்டே போகிறது. ஆனால் கண்ணன் இன்னும் வரவில்லை. கோதை தவிக்கிறாள், துடிக்கிறாள். என்னை கொண்டு போய் பிருந்தாவனத்தில் போட்டுடுங்க, என்னை கொண்டு போய் ஆயர்பாடியிலே கிடத்தி விடுங்கள், அந்த கண்ணன் அறையிலே இருக்கும் பீதாம்பரத்தை கொண்டு வந்து என் காதல் நோய் தீருமாறு என் மீது போர்த்துங்கள் என்றெல்லாம் அங்கே சுற்றியிருப்பவளிடம் கேட்கிறாள். அவளுடைய வேட்கையும் தவிப்பும் துன்பமும் பெரியாழ்வாரால் பார்க்க முடியல. ஐயோ, என் குழந்தை இப்படி துடிக்கிறாளே, இப்படி தவிக்கிறாளே, பெருமான் கருணை காட்ட மாட்டேங்கிறானே என்று அவர் கலங்குகிறார். அப்ப குழந்தைக்கு எப்படி ஆறுதல் கொடுக்க முடியும் என் குழந்தைக்கு அப்படின்னா, அந்த எம்பெருமானுடைய பெருமைகளை சொல்வதுதான், பெருமைகளை கேட்பதுதான் அவளுக்கு மன ஆறுதலை தரும் என்று 108 திவ்ய தேசங்களுடைய திருவரலாறுகளை அங்கே வீற்றிருக்கும் எம்பெருமானுடைய கீர்த்திகளை எல்லாம் எடுத்துரைக்கிறார் பெரியாழ்வார். அப்போ திருவரங்கத்தை பற்றி செல்லும் பொழுது அரங்கநாதன் மீது கோதையினுடைய மனம் லயிக்கிறது. அவள் உடலிலே பரவசம் ஏற்படுகிறது. அந்த அரங்கநாதனே, அழகிய மணவாளனாகிய அரங்கநாதனே அவளுக்கு கண்ணனாக தெரிகிறான். அவனையே மனம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற பேரவா அவளுடைய உள்ளத்திலே உதிக்கிறது. இப்போ பெரியாழ்வார் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கார், என் குழந்தை நிலைமை என்ன ஆகும்னு தெரியலையே. இந்த கண்ணன் எப்பவோ துவாபர யுகத்திலே இருந்தவன், இவ இன்னைக்கு பிறந்தவை, அவனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாளே, நான் என்ன செய்வேன் என்று அவர் கவலைப்பட்டு கொண்டிருந்த நேரம் பெரியாழ்வாரனுடைய கனவிலே திருவரங்க பெருமான் தோன்றுகிறான். தோன்றி சொல்கிறான், பெரியாழ்வாரே கவலைப்படாதீர்கள், உங்களுடைய மகளை நான் திருமணம் புரிந்து கொள்கிறேன், அவளை திருவரங்கத்திற்கு அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது இந்த நிகழ்ச்சியை அந்த அம்மா சசிரேகா அம்மா இந்த அளவுக்கு யாராலும் பண்ணவே முடியாது. தமிழ்நாட்டில் யாராலையும் ஆடல் பாடல் பேசுகிறது வாங்கிறது எழுத்துக்கள் அந்த குரல் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க, எல்லாம் கிரேட். அதை மாதிரி எனக்கு சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே புது யுகம் அவங்களுக்கு தான். இந்த புது யுகத்தில் நீங்கள் பிரமாதமாக தமிழ்நாட்டில் பண்ண முடியாது, ஏன் இந்தியாவில் கூட பண்ண முடியாது, அந்த அளவுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கணும். இந்த கண்டிப்பாக தொடர்ந்து வாழணும், பேசணும், அப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் பொதுமக்கள் இருக்கணும், அந்த கூட்டத்தில் எல்லாருக்கும் பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வரணும். அந்த மாதிரி எனக்கு சந்தோஷமாக இருக்கு. ஐயா வாழ்த்துக்கள், புதுயுகம், நன்றி, வாழ்த்துக்கள். இன்றைக்கி சசிரேகாவோட ப்ரோக்ராம் பார்த்தோம். அப்படியே ஆண்டாளை அப்படியே நேராக கொண்டு வந்து காட்டிட்டா. அதாவது அந்த அரங்கனோட ஒன்றிணைகிற போது அப்படியே அழுகையே வந்துடுத்து. அந்த மாதிரி ரொம்ப உணர்ச்சி பிழம்பாக இருந்தது. நிறைய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஆண்டாளை அந்த பாசுரங்களை நம்ம டெய்லி படிக்கிறோம். திருப்பாவை டெய்லி படித்தா கூட இன்றைக்கி நம்ம கேட்டதுலேருந்து இன்னும் நம்மளுக்கு உத்வேகம் வரும் அந்த பாசுரங்களை படிக்கிறதுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது.
மேலும் மேலும் நிறைய ப்ரோக்ராம்களை அவங்க இது பண்ணணும். இங்கே வாய்ப்பு கொடுத்த தமிழிசை சங்கம் ஒரு மிகப்பெரிய சேவையை செஞ்சுருக்கு. அதுவும் மார்கழி மாதத்தில் ஆண்டாளை பற்றி ஒரு ப்ரோக்ராம்ங்கிறது நினச்சி பார்க்க முடியாத ஒன்று. இன்றைக்கு அதை அவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்கும் நன்றி. பெரியாழ்வாருக்கு அளவிட முடியாத மகிழ்ச்சி. அம்மா கோதை, உன்னுடைய ஆசை நிறைவேற போதுமா? எம்பெருமானே சொல்லிவிட்டான், திருவரங்கத்துக்கு வர சொல்லியிருக்காம்மா, வாமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது வாசலிலே மேள தாள சத்தங்கள். யாரிடான போய் பார்த்தா அரசு அதிகாரிகள் வந்திருக்காங்க. திருவரங்கன் வல்லபதேவ பாண்டியனுடைய கனவிலையும் போய் கோதையை நான் திருமணம் புரிந்து கொள்ளப் போகிறேன், நீங்கள் போய் கோதையையும் அவருடைய தந்தையாரையும் உறவுகளை எல்லாம் மரியாதையோடு இங்கே திருவரங்கத்திற்கு அழைத்து வாருங்கள்னு சொல்லியிருக்கார். அதனால அரச கட்டளை, நாங்க எல்லாரும் வந்திருக்கோம் உங்களை கூட்டிகிட்டு போறதுக்கு. இதோ கோதைக்கான பட்டு பீதாம்பரம் அணிகலன்கள், அவ போறதுக்கு இதோ முத்துச்சிவிகை இதோ காத்துக்கிட்டு இருக்கு, சீக்கிரமா தயாராகி வாங்க அப்படின்னு அரசு அதிகாரிகள் அங்க வந்து சொல்றாங்க. அப்போ கோதை மணப்பெண்ணாக அலங்கரித்து கொண்டு வருகிறாள். முத்துச்சிவிகையிலே ஏறுகிறாள். அதை தூக்கிட்டு போறாங்க. பெரியாழ்வாரும் ஊரே கூட, ஊர் வழி முழுதும் ஊர் மக்கள் கூடி நிற்கிறார்கள். அரங்கனுக்கும் ஆண்டாளுக்கும் கல்யாணம், அரங்கனுக்கும் ஆண்டாளுக்கும் கல்யாணம். இந்த மாதிரி கல்யாணத்தை எங்கேயாவது பார்த்திருக்க முடியுமா? அதிசய கல்யாணமாச்சு, எப்படி நடக்குது நாம பார்க்கணுமே அப்படின்னு எல்லா இடத்திலையும் மக்கள் எல்லாம் கூடி 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 நிற்கிறார்கள். திருவரங்கம் திருக்கோயில் முன்பு முத்துச்சிவிகை இறக்குகிறார்கள். கோதை வெளியில இறங்கி வரா. தந்தையார் பெரியாழ்வார் பணிந்து வணங்குகிறார். பெரியாழ்வார் தான் அவளுக்கு எல்லாமே, அப்பா குரு எல்லாமே அவர்தான். அவரிடத்திலே வணங்கி அனுமதி பெற்றுக்கொண்டு ஆசி பெற்றுக்கொண்டு கோயிலுக்குள் புகுகிறாள். கோதை கருவறையை நோக்கி செல்கிறாள். அங்கே பாம்பனை மீது பள்ளி கொண்டிருக்கிறான் அரங்கப்பெருமான். அவனுடைய அந்த பேரழகை கண்களால் பருகியபடி உள்ளே செல்கிறாள். கருவறைக்குள்ள போய் அந்த பாம்பனை மீது ஏறி பெருமானுடைய திருவடி அடியில் வந்து அமர்ந்து அவனுடைய திருவடியை தடவி கொடுக்கிறாள் கோதை. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கணத்தில் மறைந்து அரங்கனோடு கலந்து விடுகிறாள் கோதை. எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏறி போய் அங்க உட்கார்ந்தா ஒரு நொடியிலே மறைந்து விட்டாள், அரங்கனோடு கலந்து விட்டாள். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்படி ஒரு திருமணம்? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சீதாதேவி ராமனை மனம் புரிந்து கொண்டாள். அவளும் மானிட வடிவிலே இருந்தாள், ராமனும் மானிட வடிவம் பூண்டு வந்தான். திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ருக்மிணி கண்ணனை மனம் புரிந்து கொண்டாள். அவளும் மானிட வடிவில் இருந்தா, அவனும் மானிட வடிவில் இருக்கு. இங்கே இவோ கோதை, இவள் ஒரு மானிட பெண், ஒரு விக்கிரகத்தை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. நடக்குமா? நடக்குமா? நடந்ததே, நடந்ததே. எதனால் நடந்தது? ஒரே ஒரு விஷயத்தினால் நடந்தது. பக்தி என்ற அந்த ஒரே ஒரு விஷயத்தினால் நடந்தது. அரங்கன் மீது ஆழமான பக்தி கொண்டாள் கோதை. அந்த பக்தியினால் அசாத்தியம் சாத்தியமானது, அசாதாரணமான விஷயம் சாதாரணமாக நடந்தது. பக்திங்கிற ஒண்ணுதான் அதுக்கு காரணம். பக்தி என்றொரு நிலை தந்தாய் எங்கள் பரமா 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 என்பானே பாரதி. கோதை அரங்கனை அடைவதற்கு காதலை கருவியாக்கினாள். நமக்கு வேற எவ்வளவோ கருவிகள் இருக்கின்றன. பாகவதம் நமக்கு 9 வகையான பக்திகளை எடுத்துரைக்கிறது. கேட்டல், இசைத்தல், நினைத்தல், பதம் பணிதல், பூசித்தல், வணங்குதல், சேவித்தல், நட்பாற்றல்,
முழுவதுமாக ஒப்படைத்தல் எனும் ஒன்பான் பக்தி வகைகளை பாகவதம் நமக்கு காட்டுகிறது. இதுல நமக்கு எந்த வகை பக்தி நமக்கு ஏற்றதோ, நம்மளால எந்த வழியில நம்மளால போக முடியுமோ, நமக்கு எளிதோ அந்த வழியிலே பக்தி செலுத்தி அந்த பரம்பொருளை மனித பிறவி எடுத்தாலும் பரம்பொருளை அடைய முடியும் என்பதற்கு கோதையினுடைய திருவரலாறு பெரும் சான்று. கோதையினுடைய அந்த அவள் காட்டிய அந்த வழியிலே நாம் அனைவரும் இறைவன் மீது பக்தி செலுத்தி அவன் திருவடிகளை அடைவோம், அந்த பயணத்தை மேற்கொள்வோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கிய தமிழிசை சங்கத்திற்கும் அதன் தலைவர் ஐயா சுந்தரமூர்த்தி அவர்கள் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், ரொம்ப குறிப்பாக தேவகி அம்மாவுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்கி, இத்தனை நேரமும் சூடிக் கொடுத்த சுடற்கொடியாம் ஆண்டாளின் திருவரலாற்றினை செவியுற்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டாளினுடைய அருளினாலும் அரங்கனுடைய கருணையினாலும் எல்லாவிதமான நலன்களும் வளங்களும் செழிப்பும், நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்று நீங்காத செல்வம் உங்களுக்கு நிறைந்திருக்கும், இது திண்ணம் என்று நல்வாக்கு சொல்லி பெரியாழ்வார் கோதை கலந்தது சொன்னேன். பெரியாழ்வார் அப்படியே பரவசப்பட்டு நின்றார். அவ அங்க மறைஞ்சப்போ, ஐயோ என் குழந்தை இதுக்குத்தானே ஆசைப்பட்டா, இதுக்காகத்தானே அவள் தவிச்சா துடிச்சா, எவ்வளவோ துன்பப்பட்டாளே, அது நிறைவேறிவிட்டதே, பெருமான் கருணை காட்டினானே என்று பெரியாழ்வார் அப்படியே பரவசம் அடைகிறார். ஒரு பக்கம் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுக்கிறது, இன்னொரு பக்கம் கவலையும் கூட அவருக்கு. மகளை பிரிய எந்த தந்தைக்குத்தான் மனம் வரும்? இப்போ அசரீரி கேட்டது, பெரியாழ்வாரே உங்கள் மகளை நீங்கள் இப்பொழுது காண்பீர்கள் என்று கேட்க, திருமகளுக்கும் மண்மகளுக்கும் நடுவிலே நிலமகளாக கோதை அங்கே ஒரு கணம் அவருக்காக அங்கே காட்சி கிடைக்கிறது. பார்த்து பரவசப்படுகிறார் பெருமான். அப்புறமா திருவில்லிபுத்தூரிலே திருமண கோலத்தையும் பெரியாழ்வாருக்கு காட்டி அருளினான் என்றும் பெரியவர்கள் சொல்வார்கள். இந்த மங்களகரமான கோதையினுடைய கதை. கோதை பிரத்யட்ச தெய்வம். அவளை நம்ம வேண்டிக்கிட்டோம்னா என்ன நாம நினைக்கிறோமோ அது நிச்சயமா நடக்கும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி, என்னுடைய இன்னைக்கு உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை மெருகேற்றிய வயலின் கலைஞர் வித்வான் திரு அனந்தராமன், மிருதங்க கலைஞர் வித்வான் திரு கிரண்பாய் இருவருக்கும் என்னுடைய நன்றிகளை உரித்தாக்கி, கோதையை வாழ்த்தி பாடி நாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். திருவாடி பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை முப்பெத்தினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும் பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயரங்கற்கு மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே, வண் புதுவை நகர் கோதை மலர்பதங்கள் வாழியே, கோதை மலர்பதங்கள் வாழியே. இன்றைய நடந்த இந்த இசை நிகழ்ச்சி வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்ச்சி. அதை நடத்தி காட்டியவர் மிகச் சிறப்பாக. அவர்கள் நாட்டியமும் அவர்கள் பாடிய பாட்டும் இசையும் நம் செவிகளுக்கு மிக பெரிய விருந்தாக அமைந்தது. என்றும் இதேபோல் இசைச்சங்கம், நம் தமிழ் இசைச்சங்கம் நடைபெற்று நம் எல்லோருக்கும் இனிதாக இருக்க வேண்டும் என்று
தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். என்னோடய பேர் சசிரேகா பாலசுப்ரமணியன். நான் ஒரு நடன கலைஞர். நடன இசையுரை அப்படிங்கிற வடிவத்தில் காலட்சேப நிகழ்ச்சிகளும் நான் நடத்துகிறேன். தமிழிசை சங்கத்தில் இந்த மார்கழி மாதம் ஆண்டாளினுடைய வரலாற்றையும் பெருமையையும் பாசுரங்களையும் சொல்லக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு தமிழிசை சங்கத்தில் கிடைச்சது எனக்கு இந்த தரம். கொண்டாள் கண்டாள் நின்றாள் ஆண்டாள் என்ற தலைப்பில் நடன இசையுரை நிகழ்ச்சி நடத்தினேன். ஆண்டாள் நமக்கு பல வழிகாட்டுதல்களை இந்த பாசுரங்கள் மூலமாக கொடுத்துருக்கா. அந்த பெரும் மதிப்பார்ந்த பெருமை மிகு செய்திகளையெல்லாம் எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்வதற்கான இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, பெருமை. புதுயுகம் ரொம்ப அருமையான பணி செய்கிறாங்க. மார்கழினாலே சென்னை கலை அரங்குகளெல்லாம் கலை நிகழ்ச்சிகள் களை கட்டும். புதுயுகம் அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் எடுத்து மக்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பது ரொம்ப அருமையான பணி. அந்த வகையிலே என்னோடய நிகழ்ச்சியிலேருந்தும் கொஞ்சம் பகுதிகளை காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி, நன்றி.